ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தமிழகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கான புதிய நடைமுறைகளை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க அல்லது சொத்தை விற்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பத்திரப்பதிவில் இருக்கிற சில மாற்றங்கள், அதுக்கப்புறம் விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக உங்களால் உங்களுடைய லேண்டை சேல் பண்ணவோ ஒரு புதிய லேண்டை நீங்கள் வாங்கவோ உங்களுக்கு முடியும். ஸோ ஜனவரி 2026 முதல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது. ஏற்கனவே இதுக்கான ஒரு சட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையில் 2025 அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையில் நிறைவேற்றினாங்க. ஸோ அந்த சட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, போலி பத்திரப்பதிவுகளை தவிர்க்கணும், ஸோ நில மோசடிகளை முற்றிலும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த புதிய சட்ட விதிகளை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே என்ன சட்டம்லாம் இருந்தது, அதாவது 2025 என்ன நடைமுறையில் இருந்தது, இப்போது என்ன நடைமுறையில் மாற்றிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 2024 நடைமுறைப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின்படி அசல் பத்திரம் இல்லை என்றாலும் பத்திரப்பதிவு மறுக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அசல் பத்திரப்பதிவு இல்லை, ஏற்கனவே ஒருத்தவங்கிட்ட வாங்குறீங்கன்னா அதுக்கு அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் வச்சு தான் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள நகல்களையும் ஆஃபீஸ் காப்பி சரிபார்த்து பதிவு செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் 2026 உடைய சட்டத்துப்படி பார்த்திங்க அப்படின்னா மோசடிகள் தவிர்க்கணும். அதனால் ஒரிஜினல் டீடு, ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் டீடை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும், அதாவது 100% சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகலை மட்டும் வைத்து இனி பத்திரப்பதிவு செய்ய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள், அதாவது ஒரு லேண்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் லேண்டு ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, அந்த ஒரிஜினல் பத்திரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய பிரிவு 34C கூறுவது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கட்டாய ஆவணங்கள், அசல் தாய் பத்திரம், ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். சொத்து விற்கும் போதோ அல்லது தானமாக வழங்கும் போதும் அசல் பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகம் கண்டிப்பாக காட்டணும், அதாவது பழைய டாக்குமெண்ட்டை ஒரிஜினல்ஸை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் புதிய வில்லங்க சான்றிதழ் ஈசி நீங்கள் எடுக்கணும். ஒரு லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அல்லது சேல் பண்ணுறீங்களோ அப்படின்னா, ஸோ அந்த டேட்டில் இருந்து 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் ஈஸியை சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசல் தாய் பத்திரம், ஸோ ஒரு லேண்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்ட் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பத்திரப்பதிவு செய்யலாம். அப்படி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஸோ எதனால் இல்லை, தொலைஞ்சிடுச்சா, லாஸ் ஆகிடுச்சா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு சட்ட விதிகள் 1, சட்ட விதிகள் 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே சட்ட விதிகள் 1, சட்ட விதிகள் 2 என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சட்ட விதி விலக்கு 1, அசல் பத்திரம் தொலைந்து விட்டால், ஸோ ஒரிஜினல் உங்கள்கிட்ட இல்லை, தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பத்திரப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ சான்றிதழை பெறணும். ஸோ நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரிக்கையில் இது விளம்பரம் கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன இதில் உள்ளூர், ஏற்கனவே நீங்கள் லோக்கல் நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்கணும். ஸோ அதனுடைய காப்பியும் நீங்கள் வச்சு தான் நீங்கள் போலீஸ் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட், ஒரு உங்களுடைய தாய் பத்திரம் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது சட்ட விலக்கு 2, பூர்வீக சொத்தாக இருந்தால், அதாவது உங்கள்கிட்ட அந்த ஒரிஜினல் தாய் பத்திரம் சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் அது உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ பட்டா இருக்கும், ஸோ அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், பல தலைமுறைகளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களுக்கு பழைய அசல் பத்திரம் கிடைக்காத நிலையில் இருக்கலாம். காவல் நிலை சான்றோ விளம்பரமோ தேவையில்லை. வருவாய்த்துறை வழங்கிய பட்டா, ஸோ பட்டா வச்சு நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வருவாய்த்துறையில் வழங்கக்கூடிய பட்டா வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தால் மட்டும்தான் இதில் இந்த ப்ராசஸை பண்ண முடியுமே தவிர, ஸோ பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்ட விலக்கு 1, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுதான். ஸோ இதுதான் சட்ட விலக்கு 1, சட்ட விலக்கு 2 அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லைன்னா
நீங்கள் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்டு, நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஈஸியை நீங்கள் இதோட ஆட் பண்ணணும். ஸோ ஈஸி கண்டிப்பாக. அதேமாதிரி பத்திரப்பதிவு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் விளம்பரம் பண்ணிங்க அப்படிங்க அதுக்கான நகலும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூர்வீக சொத்தாக இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த பூர்வீக சொத்துக்கான பட்டா டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா விற்கிறதோ சரி வாங்குறதோ சரி இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த நடைமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2026 இந்த ஏப்ரல்லேருந்தே நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லேண்டை வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரி இந்த நடைமுறைகளுக்கு வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஒரு நியூ லேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.